வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. கந்தர் அனுபூதி பாடல் 49. தன்னந்தனி நின்றது தானறிய இன்னம் பிறர்க்கு இசைவிப்பதுவோ மின்னும் கதிர்வேல் விகிர்தா நினைவார் கிண்ணம் களையும் கிருபை சூழ் சுடரே. பாடல். தன்னந்தனி நின்றது தானறிய தன்னந்தனி நின்றது தானறிய இன்னம் பிறர்க்கு இசைவிப்பதுவோ. தன்னந்தனி நின்றது. நாம் பேசுவோம் அல்லவா, இவன் தனியாக தெரிகிறான், தன்னந்தனியாக இருக்கிறான், தனியாக தெரிகிறான், சிறப்பு பெற்றிருக்கிறான். இந்த பாடலிலே தன்னந்தனி நின்றது தான் உலகத்திலே இருக்கின்ற அனைத்து வாழ்வியல் நெறிகளையும் மிக சிறப்பாக கடந்து வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து தன்னந்தனியாக நிற்பது. சைவ சித்தாந்தம் குறிப்பிட்டிருக்கின்ற 36 தத்துவங்களை மிக சிறப்பாக எய்தி சிறப்பாக கடந்து இறைவனோடு கலந்து இருக்கின்ற நிலையை எய்தியவர்கள் தன்னந்தனி நின்றது தான் என்பது. இங்கே இந்த பாடலிலே அருணகிரிநாதர் அந்த வாழ்வியல் தத்துவங்கள் 36 தத்துவங்கள் அனைத்தையும் கடந்து செம்மையாக கடந்து உலக பந்த பாசங்கள் அனைத்திலிருந்தும் விடுபட்டு உலக ஆசைகளிலிருந்து விடுபட்டு எல்லா நல் அறங்களையும் செம்மையாக செய்து அனைத்து நல் வினைகளையும் முழுமையாக ஆற்றி புண்ணியங்கள் செய்து முருகப்பெருமானின் திருவடிகளே சரணம் என்று வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து தன்னந்தனியாக நிற்கின்ற நிலை, அதாவது குக சாயுசிய நிலை, முருகனோடு ஒன்றர கலக்கின்ற நிலையை எய்தியவர் அருணகிரிநாதர். ஓமெனும் பிரணவ மந்திரம் பிரணவ தியானத்திலே திளைத்திருந்து நான் எனது அகங்காரம் அனைத்தையும் விட்டுவிட்டு நான் எனும் அகந்தை கரைந்து 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 அது பரம்பொருளோடு கலந்து இறுதியாக அந்த ஆன்மாவும் பரம்பொருளோடு கலந்து இருக்கின்ற நிலை, அகம் பிரம்மாஸ்மி என்கின்ற நிலையை எய்தியவர்கள் தன்னந்தனி நின்றதுதான். இறைவனோடு முருகப்பெருமானோடு ஒன்றர கலந்த நிலையை அருணகிரியார் எய்தியிருக்கின்றார், பெற்றிருக்கின்றார். அதை எவ்வாறு என்னால் சொல்ல முடியும் என்கிறார். பிறர்க்கு இசைவிப்பதுவோ, மற்றவர்களுக்கு சொல்ல முடியுமோ? இது அனுபவ ஞானம், பர ஞானம். அந்த அனுபவத்தை உணர முடியும், பிறர்க்கு சொல்ல முடியாது. அருணகிரிநாதர் அங்கேதான் சொல்லுகிறார், மின்னும் கதிர்வேல் விகிர்தா. விகிர்தன் என்றால் பல்வேறு வடிவங்களை உருவங்களை எடுப்பவன். மின்னும் கதிர்வேலை கையிலே கொண்டவன். சத கோடி உருவாகு எழில்வாகு உதயபானு அயில் அம் கையினானே என்று திருப்புகழ், திருச்செந்தூர் திருப்புகழ் சொல்லும். அப்படி அவர் கையிலே இருக்கின்ற வேல் 100 கோடி 100 கோடி சூரியனுக்கு சமம். அவ்வளவு வலிமை வாய்ந்த வேல். நினைவார் முருகா என்று நினைப்பார்க்கு அனைத்து இன்னல்களையும் நீக்குகின்ற களைகின்ற தயாபரன் கருணை சேர்ந்த பேரொளி சுடர் முருகப்பெருமான். முதல் 2 வரியிலே தன்னுடைய பரஞான நிலை, தன்னுடைய குகசாயுசிய நிலை,
சொல்ல முடியுமோ என்கிறார். முடியாது. கடைசி 3-4வது வரிகளிலே முருகப்பெருமானை போற்றி பாடுகிறார். மின்னும் கதிர்வேல் விகிர்தா நினைவார் கிண்ணம் களையும் கிருபை சூழ் சுடரே என்று முருகப்பெருமானை போற்றி பாடுகின்றார். முருகப்பெருமானை நெஞ்சிலே தாங்கி உள்ளத்தை கோவிலாக்கி முருகப்பெருமானை நெஞ்சிலே தாங்கி வணங்கி வருகின்ற பொழுது தன்னந்தனி நின்றது தான் என்கின்ற நிலையை எய்திடலாம். முருகப்பெருமானோடு ஒன்றர கலத்தல், திருவடிகளே சரணம் என்று வாழ்ந்து முருகப்பெருமானோடு ஒன்றர கலத்தல். இந்த 49வது பாடலிலே சொல்கிறார், தன்னன் தனி நின்றது தான் அறிய கிண்ணம் பிறர்க்கு இசைவிப்பதுவோ அதை சொல்ல முடியுமா? அன்பர்களே, முருகப்பெருமானை தொடர்ந்து வணங்கி இந்த பேரின்ப வெள்ளத்திலே, அந்த அனுபவத்திலே, அந்த அனுபவ ஞானத்திலே அனைவரும் திளைத்து இருக்க வேண்டும். முருகப்பெருமானை தொடர்ந்து வணங்குவோம். கந்தர் அனுபூதி திருப்புகள், கந்தர் அலங்காரம் தொடர்ந்து படிப்போம். முருகப்பெருமான் அருள் பெற்று இவ்வையகத்திலே இன்புற்று வாழ்வோம். மீண்டும் சந்திப்போம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.